Today we are going to look into what we looked in last week, a continuation, and the heading is good works. நாம் போன வாரம் பார்த்த அதே தலைப்பின் தொடர்ச்சியை நாம் பார்க்க போகிறோம். இந்த தலைப்பு வந்து நற்கிரியைகள். So good works. நற்கிரியைகள். Ephesians chapter 2, it is one of the verses that we are highlighting and we are reading into good works. For we are his workmanship, created in Christ Jesus for good works, which God prepared beforehand that we should walk in them. In Ephesians chapter 2 verse 10. எபேசியர் 2வது அதிகாரம் 10வது வசனத்துல நாம் படித்தோம். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். And we all know that at some point, however, the righteous shall live by faith. You are, you have been saved by grace through faith. You are a child of God now. But at the end of the day, one day, the Lord is going to see us by our works. நம்ம பார்க்கலாம். எப்படி இருந்தாலும் வேதத்தில் சொல்லப்படுகிறது, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசத்தினால் ரட்சிக்கப்படுவாய் என்றெல்லாம் சொன்னாலும் தேவன் நம்மளுடைய நற்கிரியைகளை அவர் பார்க்கிறவராய் இருக்கிறார். We read one verse in Matthew chapter 5 verse 14 to 16. Here he says about you are the light of the world. மத்தேயு 5:14 இருந்து 16 பார்த்தோம். அதுல நீங்களே உலகத்தின் ஒளியாய் இருக்கிறீர்கள். You are the light of the world. A city that is set on a hill cannot be hidden, nor do they light a lamp and put it under a basket, but on a lampstand, and it gives light to all who are in the house. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். Let your light shine before men, that they may see your good works and glorify your Father in heaven. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. So he starts by saying verse 16, let your light so shine before men. 16வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. That they may see your good works. மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை காண்பார்கள். And glorify your Father in heaven. அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்துவார்கள். If it would have been much easier if we would have said that let your light so shine before men that they may see your faith in the Lord or something like that. But here the word is so plain that let them see your good works and glorify your Father in heaven. இங்கே அப்படியாக சொல்லவில்லை, உங்களுடைய வெளிச்சம் மனுஷனுக்கு முன்பாக தெரிவதாக உங்களுடைய விசுவாசத்தை பார்த்து மனுஷன் மகிமைப்படுத்தட்டும் என்று சொல்லவில்லை. ஆனால் இங்கே உங்கள் வெளிச்சம் மனுஷனுக்கு முன்பாக தெரிய வேண்டும், மனுஷன் உங்கள் நற்கிரியைகளை பார்த்து பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்துவார் என்று. So you can see that also God has created us in Christ Jesus for good works. தேவன் நம்மை கிறிஸ்துவுக்குள்ளாக சிருஷ்டித்திருக்கிறார் நற்கிரியைகளுக்காக. In verse 10 as we read, for we are his workmanship, created in Christ Jesus for good works. 10வது வசனத்துல நாம் படித்தபடி நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். Which God prepared beforehand that we should walk in them. அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். And in Romans chapter 2 and in verse 6 and 7 if you read, the same about is saying. ரோமர் 2வது அதிகாரம் 6-7ல நாம் அதை படித்தோம் என்றால் அதையே அவர் சொல்லுகிறார். In Romans chapter 2 and in verse 6 he says, who will render to each one according to his deeds. தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலனளிப்பார். And then what do we receive? He says, who will render to each one according to his deeds, verse 7, eternal life to those who by patient continuance in doing good seek for glory, honor and immortality. இங்கே தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலனளிப்பார். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். So the word of God is quite clear for us. தேவனுடைய வார்த்தை மிகவும் தெளிவாக சொல்லப்படுகிறது. Who will render to each one according to his deeds. அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவனவனுக்கு பலனளிப்பார். And what does according to his deeds he give is eternal life to those who by patient continuance in doing good seek for glory, honor
and immortality. என்ன பலனளிப்பார் என்றால், சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். Now it is so this to say that we thought that, just I believe in Jesus and I have eternal life. நம்ம நினைச்சோம் நான் வந்து இயேசுவை விசுவாசித்தேன் என்றால் எனக்கு நித்திய ஜீவன் Oh, உண்டு I என்று. already have eternal life because one day I gave my life to the Lord Jesus. I believe in Jesus. I come to church. I might do some prayer. I might read the Bible. I'm trying to do some good work according to my capacity. So I believe in Jesus. Or even if I don't do anything, in my heart I believe in Jesus. So I have eternal life. Sometimes we might be thinking like that, or we might be taught like that. சில நேரங்களில் நாம் இப்படியாக நினைக்கலாம், இல்லை நமக்கு இப்படியாக கற்றுக் கொடுத்திருக்கலாம். ஓ, நான் வந்து இயேசுவை விசுவாசித்தேன், ஒரு நாள் நான் இயேசுவை விசுவாசித்தேன், இயேசுவிடம் நான் விசுவாசிக்கிறேன், ஒவ்வொரு நாளும் நான் சபைக்கு வருவேன், நான் வேதத்தை படிக்கிறேன், ஜெபிக்கிறேன், எல்லாவற்றையும் நான் செய்கிறேன், எனக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் வேறு காரியங்களை செய்யவில்லை என்றாலும் நான் என்னுடைய மனதில் நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், எனக்கு நித்திய ஜீவன் உண்டு. Only me, myself and my God can see my faith. நானும் என்னுடைய தேவனும் என்னுடைய விசுவாசத்தை பார்க்கலாம். That is enough for me for eternal life. You are not going to give me eternal life. My Lord is going to give me eternal life. So I can see that I have faith. I can see it, and I think God can see it. So that's fine. I have eternal life. The Lord will give me. Sometimes we might be thinking like that. சில நேரங்களில் நாம் இப்படியாக நினைக்கலாம், ஓ, நீங்க எனக்கு நித்திய ஜீவனை கொடுக்க போறதில்ல, எனக்கு விசுவாசம் இருக்கிறது, தேவன் அதை பார்க்கிறார், தேவன் எனக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார், அதனால எனக்கும் தேவனுக்கும் இடையே அது போதும் என்று நாம் நினைக்கலாம். Now when we are reading this verse again, we can say, who will render to each one according to his deeds. இங்கே நாம் இந்த வார்த்தையை படிக்கும் பொழுது நாம் பார்க்கிறோம், தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலன் அளிப்பார். Now I can ask a question to myself, or you can ask a question to God himself, saying that, is it this saying that I am justified by works? நீங்க இந்த கேள்வியை கேட்கலாம், நான் எனக்குள்ள கேட்கலாம், நீங்க கேட்கலாம், இந்த கேள்வியை தேவனிடத்தில் நீங்கள் கேட்கலாம். அப்படி என்றால் நான் என்னுடைய நற்கிரியைகளை வைத்து நான் நீதிமானாக்கப்படுகிறேனா? Is it me justified? God is now justifying me by my works. Is that how I learned? Is that how the chapter in Romans says? It says something else, isn't it? You are justified by faith alone and not by the works of the law. But you are justified by faith alone. But this verse is saying that, Lord, are you saying that I am justified by my works? ஓ, அப்படி என்றால் தேவன் வந்து என்னுடைய கிரியைகளின் நிமித்தம் என்னை நீதிமானாக்குகிறாரா? ஆனா ரோமர்ல வந்து மத்த அதிகாரங்கள்ல சொல்லப்படுகிறது, நீங்க உன்னுடைய கிரியைகளின் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளின் நிமித்தம் நீ நீதிமானாக்கப்படுவதில்லை, உன்னுடைய விசுவாசத்தின் நிமித்தம் தான் நீதிமானாக்கப்படுகிறாய் என்று. Now, is this verse saying about justification? இந்த வசனம் வந்து நீதிமானாக்கப்படுவதை குறித்து சொல்லப்படுகிறதா? What does the word justified mean? அந்த வார்த்தை நான் நீதிமானாக்கப்படுகிறேன், நியாயம் தீர்க்கப்படுகிறேன் என்றால் என்ன அர்த்தம்? Now easy, you need to find a easy meaning for that. Okay, these are all Christian words where we struggle, so what does justified mean? அந்த நான் நீதிமானாக்கப்படுகிறேன் அது என்பதற்கு அர்த்தம் என்ன? The Lord has justified me. That means what? தேவன் என்னை நீதிமானாக்கினார். That means easy to see is just as if I am not sinned. அப்படி என்றால் மிகவும் சுலபமாக சொல்ல வேண்டும் என்றால் நான் பாவமே செய்யாதது போல. Justification, justified means just as if I have not sinned. நான் பாவமே செய்யாதது போல. See, when we gave our life to our Lord Jesus, the Lord Jesus saw the nasty person we are with our deeds and our work, and he saw, and just by grace through faith you and me have been saved. And it is nothing of your work, and we are justified by faith through grace, by grace through faith. That means the justification, just as if I have not sinned, God is seeing me when I am full of sin. நான் வந்து நம்ம தேவனை ரட்சிப்பதற்கு முன்பாக நாம் மிகவும் அக்கிரமம் செய்கிறவர்களாக இருந்தோம். ஆனால் தேவனிடத்தில் நாம் நம்மை ஒப்புக் கொடுக்கும் பொழுது, தேவன் நம்மை பார்க்கும் பொழுது, அவர் நம்மை அவருடைய கிருபையினாலும் அவருடைய விசுவாசத்தினாலும் அவர் மேல் வைக்கிற விசுவாசத்தினாலும் நம்மை நீதிமானாக்குகிறார். அப்ப தேவன் நம்மை பார்க்கும் பொழுது ஏதோ நான் பாவமே செய்யாதது போல நம்மை பார்க்கிறார். So by seeing your works, how good they might be also, God has not seen you or justified you just as if you have not sinned by seeing your works.
ஆனால் நீங்கள் உங்களுடைய கிரியைகளை பார்த்து தேவன் வந்து நீங்கள் பாவமே செய்யாதவர்களைப் போல அவர் பார்க்கிறதில்லை. Even you have done the best of deeds, best of works or anything, you are not justified by your works. நீங்கள் எவ்வளவு நல்ல கிரியையை செய்திருந்தாலும் எவ்வளவு நல்ல காரியங்களை பண்ணி இருந்தாலும் சரி, ஆனால் நீங்கள் உங்களுடைய கிரியைகளினால் நீங்கள் நியாயம் தீர்க்கப்படவில்லை. Even if you have done that work by the command of God, or even if you have done that work with the good motive of glorifying God's name, still your good work will not reach the standard of God. So he has not justified you or seen you just as if you have not sinned by your good works. Any good works, however best it is, cannot justify you in the eyes of God. நீங்கள் தேவனே உங்களுக்கு கட்டளையிட்டு இருந்து நீங்கள் ஒரு நல்ல கிரியையை நீங்கள் செய்திருந்தாலும் சரி, எவ்வளவு ஒரு சிறந்த நற்கிரியை நீங்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக செய்திருந்தாலும் சரி, ஆனால் அது தேவனுடைய நிலைக்கு அது சமமாக இருக்காது. தேவன் உங்களுடைய கிரியையை பார்த்து நீங்கள் பாவமே செய்யாதவர்களைப் போல அவர் நினைக்கிறதில்லை. So he is not seeing your good works to now see you as clean, just as if I have not sinned in the eyes of God. அவர் உங்களுடைய நற்கிரியைகளை பார்த்து நீங்கள் பரிசுத்தமானவர்கள், நீங்கள் தேவனுடைய கண்களுக்கு முன்பாக சுத்தமானவர்கள் என்று அவர் நியாயம் தீர்ப்பதில்லை. Works cannot save a man. கிரியை ஒரு மனிதனை ரட்சிக்க போவதில்லை. But works can easily bring the wrath or the condemnation of God upon you. ஆனால் கிரியை ஒரு மனிதன் மேல் தேவனுடைய கோபாக்கினையையும் ஆக்கினையையும் கொண்டு வர முடியும். Our works cannot save us. நம்மளுடைய கிரியை நம்மை ரட்சிக்காது. Today at this moment you cannot say that you are saved Christian. I am being saved because of your works. இந்த நேரத்துல நீங்க சொல்ல முடியாது நான் என்னுடைய கிரியையினால நான் கிறிஸ்தவனாக ஆனேன் என்று சொல்ல முடியாது. No one can say that. அது யார் ஒருவரும் சொல்ல முடியாது. We are justified by faith alone. நாம் விசுவாசத்தினால் தான் நாம் நீதிமானாக்கப்பட்டோம். But our works can condemn us. நம்மளுடைய கிரியை நம்மை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க முடியும். In all முடியும். these chapters you can see that the Lord is saying about works of righteousness, works of unrighteousness, and he is saying about how the wrath or the condemnation of God can come upon a person because of his deeds or works. இந்த அதிகாரங்களில் எல்லாம் அவர் சொல்லுகிறார் ஒரு நீதிமானுடைய கிரியையை குறித்தும் அநீதியாக உள்ளவர்களுடைய கிரியை குறித்தும் சொல்லி எப்படி அந்த கிரியையானது அவர்கள் மேல் ஆக்கினையை கொண்டு வருகிறது என்று சொல்லப்படுகிறது. But also we can say one more thing. இன்னொரு காரியத்தையும் நாம் சொல்லலாம். Work at the same time, our works can actually give an indication of whether I am saved or not. ஆனால் நம்மளுடைய கிரியை நாம் வந்து ரட்சிக்கப்பட்டவனா இல்லையா என்பதை காண்பிப்பதற்கு அது ஒரு இது இண்டிகேஷன், அது ஒரு குறிப்பாக இருக்க முடியும். works cannot save us. கிரியை நம்மை ரட்சிக்காது. Works can condemn us or we can show the wrath of God upon us. கிரியை நம்மை ஆக்கினை தீர்ப்புக்கு உள்ளாக்க முடியும், தேவனுடைய கோபாக்கினையை நம்ம மேல் கொண்டு வர முடியும். But works can be an indication of whether this person is saved or not. ஆனால் கிரியை இந்த நபர் ரட்சிக்கப்பட்டவனா இல்லையா என்பதை காண்பிப்பதற்கு ஒரு அடையாளமாக இருக்க முடியும். Along with we can say that our works will be judged by God. அதோடு கூட நாம் சொல்லலாம் நம்மளுடைய கிரியையானது தேவனால் நியாயம் தீர்க்கப்படும். And our works can condemn us also. அந்த கிரியை நம்மை ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக்கவும் முடியும். It is a very important thing, and as we go now we can see of how this works can play a part in our life. நாம் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில இந்த கிரியை எப்படி ஒரு பங்கு வகிக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். So Apostle Paul, when he started and he said in Romans chapter 1 and verse 6, 16 and 17, he says, I am not ashamed of the gospel of Christ, for it is a power of God to salvation for everyone who believes, for the Jews first and also for the Greeks. இங்கே ரோமர் 1வது அதிகாரம் 16வது வசனத்துல அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன், முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. So the gospel of good news of Christ is the power of salvation for you and me who believe in that. கிறிஸ்துவின் சுவிசேஷமானது நீங்களும் நானும் விசுவாசிக்கிற நமக்கு அது சுவிசேஷத்தின் வல்லமையாக இருக்கிறது. For not only for you but for everyone. That's why it's included and said Jews and the Greek. நமக்கு மட்டுமல்ல எல்லாருக்குமே. அதனால தான் இங்க சொல்லப்படுகிறது கிரேக்கரும் யூதரும் என்று. Even the worst of person or best of person, whoever it is, when you believe in the gospel of Christ, believe in the Lord Jesus,
then you and me are saved. எவ்வளவு மோசமானவனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு நல்லவனாக இருந்தாலும் சரி, நீங்களும் நானும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை விசுவாசிக்கும் பொழுது நாம் ரட்சிக்கப்பட்டோம். And in verse 17 it says, for in it the righteousness of God is revealed from faith to faith. இங்கே 17வது வசனத்துல சொல்லப்படுகிறது, விசுவாசத்தினாலே தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினாலே வெளிப்படுகிறது. As it is written, the just shall live by faith. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி. So this apostle Paul, who started by faith and said that it is you, the righteousness of God is revealed in you through faith alone, the just shall live by faith. இங்கே அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறார், அந்த ஒரு மனிதனுடைய ரட்சிப்பானது அது விசுவாசத்தினால் மட்டும்தான் வருகிறது, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். The righteousness of God is in us or revealed in us through faith. நமக்குள்ளாக இருக்கிற அந்த நீதியானது விசுவாசத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. But immediately from verse 17 he goes on to verse 18 and starts saying, for the wrath of God is revealed from heaven against all ungodliness and unrighteousness of men. ஆனால் 18வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. Who suppress the truth in unrighteousness. The same you read it, no problem. Who suppress the truth in unrighteousness. So you can see from verse 16 to 17 where he says the righteous shall live by faith. From verse 18 onwards, suddenly it is all changed and he's saying about the ungodliness and the unrighteous works of men which is suppressing the truth. அங்கே 16-17 சொல்லுகிறார், விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்படுகிறாய், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று. உடனே 18வது வசனத்துல அவர் சொல்லுகிறார், ஓ இந்த அநீதி செய்கிறவர்கள் எல்லாம் அவர்கள் அந்த சத்தியத்தை அடக்கி வைக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். Then from there onwards it carries and up to like Romans chapter 3 till the middle of Romans chapter 3 he is saying completely about works and how the Lord doesn't like the unrighteous works and how the Lord is looking for good works and good deeds, you know. அந்த வசனத்திலிருந்து 3வது அதிகாரம் பாதி வரைக்கும் அவர் அப்படியே தொடர்ச்சியாக அவர் எப்படி அந்த நியாயப்பிரமாணத்தை குறித்தும் அந்த கிரியையை குறித்தும் எப்படி மனிதர்கள் அதை அவமதிக்கிறார்கள் என்பதை குறித்தும் அவர் சொல்லுகிறார். நற்கிரியைகளை குறித்து எல்லாவற்றையும் சொல்கிறார். That means we can only come to one conclusion. அப்படி என்றால் நாம் ஒரு முடிவுக்கு இப்பொழுது வரலாம். That means salvation will lead to works. ரட்சிப்பு நம்மை கிரியைக்குள் வழி நடத்துகிறது. கிரியைக்குள் வழி நடத்துகிறது. Salvation will lead us to works. ரட்சிப்பு நம்மை கிரியைக்குள் வழி நடத்துகிறது. Will lead us to கிரியைக்குள்ள விட கிரியை நோக்கி வழி நடத்துகிறது. கிரியைக்குள் வழி நடத்துறது கரெக்ட். Salvation will lead us to works. கரெக்ட். சொல்லுங்க. ரட்சிப்பு நம்மை கிரியைக்குள் வழி நடத்துகிறது. Does your salvation lead you to work? உங்களுடைய ரட்சிப்பு உங்களை கிரியைக்குள் வழி நடத்துகிறதா? Does your salvation lead you to good work? உங்களுடைய ரட்சிப்பு உங்களை நற்கிரியைக்குள் வழி நடத்துகிறதா? We cannot deny it because we are the workmanship of Christ, created in Christ Jesus for good work, which was the way of our life, which was created beforehand. It was already ordained. நாம் கிறிஸ்துவனுடைய சிருஷ்டியா இருக்கிறோம். நாம் நற்கிரியைகளுக்காக முன்னதாகவே நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். You know, it is a very dangerous thing if you have a thought. இது நமக்கு மிகவும் ஒரு ஆபத்தானது நாம் இந்த மாதிரி ஒரு நினைப்பு இருந்தது. Just like mere believing in the truth or like acceptance of certain things in the truth will in itself will save us, you know. நாம இந்த சத்தியத்துல ஒரு சில காரியங்கள் மட்டும் நாம் அதை விசுவாசித்து அதுதான் நம்மை ரட்சிக்கும் என்று நாம் நினைப்பது அதை நமக்கு ஆபத்தாக இருக்கும். You know, I'll just say like I believe in the Lord Jesus, you know, I am saved. That's fine. That's it. I'm there. Eternal life is for me. நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று நாம் சொல்வோம். Or we just take on certain aspects of the word of God and try to hold on to that and then accept that teaching in some part of the Bible. Like for example, you only take the part that is from Romans chapter 1 verse 16 and 17 and you say that for, you know, the righteousness of Christ is revealed in me by faith to faith. And the righteous shall live by faith. I have faith in Christ. I believe in Christ. You know, for everything in my life, I'm believing in Christ. See, you know, I'm reading the Bible. You know, I'm believing in Christ. You know, I'm sitting and praying. I'm believing in Christ. You know, that's what we can say something. I believe might be just a small, like a term for you. And you might just say that, oh, that's it, me saved.
நாம இப்போ ஒரு உதாரணத்துக்கு வேதத்துல நாம சில வாக்கியங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு, உதாரணத்துக்கு இப்ப ரோமன்ஸ் 1:16-17 எடுத்தோம் என்றால், நான் விசுவாசத்தினால் நான் ரட்சிக்கப்பட்டேன், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்பதை எடுத்துக்கொண்டு, நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், இயேசுவிற்குள் எனக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் இயேசுவின் விசுவாசித்து ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிறேன் என்று நாம் அப்படியாக நாம் சொல்லிக்கொண்டு அதை நம்புகிறவர்களாக இருந்தோம். Mostly if you see in the wider church all around, this might be the two groups of people in the church. நாம பெரும்பாலும் நாம் வந்து சபைகளையும் பார்த்தோம் என்றால் இந்த மாதிரியான ரெண்டு கூட்ட ஜனங்கள் இருப்பார்கள். There might be a tendency like the person who is like reading the Bible, understanding certain verses, truth and whatever it is, whether it came through family or he's coming to prayer meetings, he is doing everything, he will say that whatever works is there, faith is what Lord sees my heart and I'm saved. இப்போ ஒரு 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 கூட்ட ஜனம் என்ன சொல்லுவாங்கன்னா, வேதத்துல உள்ள வசனத்தின்படி அந்த விசுவாசம் இருக்கிறது, நாம் விசுவாசித்தால் நான் வந்து எனக்கு ரட்சிப்பு கிடைக்கும், என்ன மாதிரியான கிரியை இருந்தாலும் சரி நான் விசுவாசிக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று நினைப்பார்கள். But there'll be another group of people who are actually good in works. They might be really walking, or like they might be a peaceful character, they might be a real helpful character, they might be a real patient character, or they might be understanding the needs of people, but they may not be like they'll be saying, see, my works is what the Lord is going to see. You know what, faith, you are just sitting there and reading the Bible and you are quoting the words, you are saying all big things about blood of Jesus Christ and whatever it is, all Jesus' life, everything, but the works is not there. So I am the one who is really saved and right in the eyes of God. இப்போ ஒரு கூட்ட ஜனம் என்னன்னா, அவங்க வந்து மிகவும் அந்த நல்ல கிரியை செய்கிறதுல ரொம்ப வல்லவர்களாக இருப்பார்கள். அவர்கள் ரொம்ப பொறுமையா இருப்பாங்க, ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க, ரொம்ப வந்து இரக்கமுள்ளவர்களா இருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் நல்ல உதவி செய்கிறவர்களா இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, நீங்க என்னவோ உங்களுக்கு விசுவாசம் தானே, விசுவாசத்தை வச்சுக்கிட்டு நீங்க வந்து வேதத்தை படிச்சுட்டு அதுல உள்ள பல வார்த்தைகளை எல்லாம் நீங்க அப்படியே சொல்லி கொண்டு இருக்கிறீர்கள், ஆனால் உங்களுக்கிட்ட ஒரு கிரியையும் கிடையாது, ஆனால் நான் கிரியையெல்லாம் எல்லாத்தையும் நல்லா செய்யறேன், நான் அதுல ரட்சிக்கப்பட்டேன் என்று சில பேர் சொல்லலாம். Only like the believe person has lots of things. You know what, the word of God clearly says that if you just confess with your mouth that Jesus Christ is Lord and you believe in your heart that God raised Jesus Christ from the dead, you are saved. Romans chapter 10, very popular words. So I'm just confessing every time that I believe in Jesus, I believe in Jesus, I believe in Jesus. Are we saved? That's what the word says. விசுவாசிக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, தேவனுடைய வார்த்தை சொல்லுது, ரோமர் 10வது அதிகாரத்துல சொல்றபடி, verse 9 it says, Romans chapter 10 verse 9, 9வது வசனத்துல சொல்லப்படுகிறது, நான் வந்து இயேசுவை விசுவாசிக்கிறேன் என்று என் வாயினால நான் அறிக்கையிட்டேன் என்றால், என் இருதயத்தில் நான் விசுவாசித்தேன் என்றால் நான் ரட்சிக்கப்படுகிறேன், நான் விசுவாசிக்கிறேன் என்று அவர்கள் சொல்லுவார்கள். அப்படி என்றால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்களா? In Matthew chapter 7 and verse 21, மத்தேயு 7:21, Jesus himself is saying to a group of people, in Matthew chapter 7 verse 21, he says, not everyone who says to me, Lord, Lord, shall enter the kingdom of heaven, but he who does the will of my Father in heaven. இங்க இயேசுவே சொல்லுகிறார், மத்தேயு 7:21, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. So here is saying that if you are coming and saying Lord, Lord to show you are believing in the Lord Jesus, they are not the one might be entering the kingdom. Whoever says Lord, Lord will not be the one who is entering the kingdom of God, kingdom of heaven, but the one who does the will of my Father, he is the one who will enter the kingdom of God. அவர் சொல்லுகிறார், ஒருவன் வந்து என்னிடம் கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அவன் வந்து பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க போவதில்லை, ஆனால் பரலோக ராஜ்யத்தில் என்னுடைய பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் என்று சொல்கிறார். So this group of people have some Bible verse to show that they are saved, they have faith and they are saved. இந்த ஒரு கூட்ட ஜனங்கள் அவர்களுக்கு வேத வசனங்கள் உண்டு, அவர்கள் சொல்லுவதற்கு நான் விசுவாசிக்கிறேன், நான் ரட்சிக்கிறேன் என்று சொல்வதற்கு. But this group of people who have works will have all the works of the world to now show good, because everyone in the world has a tendency to show and do good works.
ஆனால் இன்னொரு கூட்ட ஜனங்கள் அவர்களுக்கு இந்த உலகத்தில் உள்ளபடி எல்லா கிரியைகளும் அவர்களிடத்தில் இருக்கிறது. அதை காண்பித்து அவர்கள் வந்து Every man has a capability to do good things. எல்லா மனிதனுக்குமே நல்கிரியைகளை செய்வதற்கான தகுதி இருக்கிறது. But you cannot be sure that you are doing it according to the will of God. You might have a general thing saying, oh, we should help the poor. Every child born right from the age of 5, we will teach, or they will know, or in the school they will learn that they have to help the poor. எல்லாரும் வந்து லைக் ஈவன் ஒரு பிள்ளை பிறந்தாலே 5 வயசுலயே அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்குறோம். அவங்க வந்து ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று பிள்ளை பள்ளிக்கூடத்துல சொல்லி கொடுக்குறாங்க. எல்லாருமே அவங்க செய்யற நற்கிரியைகள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறார்களா என்று தெரியாது. The world system teaches everyone to share. இந்த உலகத்தின் அமைப்பு நமக்கு எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கிறது நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று. Did you all be a Christian to teach your child who was 1 year old, who doesn't know anything, to share? நீங்க எல்லாம் கிறிஸ்தவர்களாக இருந்து கொண்டு உங்களுடைய ஒரு வயசு பிள்ளைக்கு வந்து நீங்க பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கொடுக்கிறீங்க? Yeah, surely, what if 1 year old child is holding something in the hand and the parent will go and say, no baby, you should share, and you'll open and you will show to others. You are teaching sharing to the kids, we all would have done it. நம்ம ஒரு வயசு பிள்ளை கிட்ட அவங்க பெற்றோர்கள் வந்து போயிட்டு, ஓ இல்ல நீ பகிர்ந்து கொள்ள வேண்டும், மத்தவங்களோட கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அப்படியாக அவங்க சொல்லி கொடுத்து அவங்க பகிர்ந்து கொள்வாங்க. So everyone in some extent knows to do some good works, but you cannot say that good work is commanded by God and it is a good work that is there according to God's will for you. எல்லாருக்குமே வந்து ஒரு அளவுக்கு எல்லாருக்குமே நற்கிரியைகளை செய்வதற்கு தெரியும். ஆனால் நாம் சொல்ல முடியாது அது தேவனால் கட்டளையிடப்பட்ட நற்கிரியைகள், தேவனுடைய சித்தத்தின்படி செய்யப்பட்ட நற்கிரியைகள் என்று. I have seen many people outside the church who are my friends who actually do really great work rather than my friends in the church. I'm not saying as a complaint, but I'm saying you also might be the same. நான் எனக்கு வந்து தெரியும், வெளியே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், சபையில் இல்லாத வெளியே உள்ள என்னுடைய நண்பர்கள் எல்லாம் அவர்கள் பெரிய காரியங்களை அவர்கள் செய்கிறார்கள், சபைக்குள்ள உள்ள என் நண்பர்கள் செய்வதை காட்டிலும். It is not a appeal for you to help me more or something like that, but I'm just saying. இது வந்து எனக்கு if I need help I'll ask you, okay? If not, don't come and trouble me. I'll help you. Only for work of God you come and trouble me saying I will do this for the Lord, I will come and do this for the Lord. You say means trouble me. Don't come to help me personally for all the other things. அப்படி என்றால் நீங்க வந்து எங்கிட்ட உங்களுக்கு உதவி வேணுமான்னு கேட்கணுங்கிறதுக்காக நான் சொல்லவில்லை. ஆனா தேவனுடைய ராஜ்யத்தின் தேவனுடைய கிரியைகளை குறித்து செய்ய வேண்டும் என்றால் என்னை வந்து தொந்தரவு பண்ணுங்க. Tomorrow I want to just come and just make everything easy for the children of God here. I want to come and open the church and keep it ready with the heater on. Whether something you say, I'll give it to you. நாளைக்கு வந்து நான் சபையை திறந்து விட்டு பிள்ளைங்க எல்லாம் வர்றதுக்கு ஆராதிக்கிறதுக்கு நான் சபையெல்லாம் ஹீட்டர் எல்லாம் போட்டு நான் ஆயத்தமா வைக்கிறேன்னு சொன்னா சொல்லுங்க, நான் உங்களுக்கு கொடுக்குறேன். So I'm saying that good works can be done by everyone, and even the worst of thief is doing good work to his family and might be towards his village or community. Even a politician you take, he might be the worst person for the whole world, but he will still do some good work for at least for his village or for his community or something. At least for his tribe he will do good work. இங்க நீங்க யார் எல்லாருக்குமே எவ்வளவு ஒரு மோசமான ஒரு திருடனா இருந்தா கூட அவனுக்கு அவனுடைய குடும்பத்துக்கு ஏதோ ஒரு நல்ல கிரியைகளை செய்வதற்கு அவனுக்கு தெரியும், நல்ல வேலைகளை செய்வதற்கு. அதே போல ஒரு நல்ல ஒரு கெட்ட அரசியல்வாதிகளாக இருந்தா கூட அவர்கள் உலகத்துக்கே அவங்க கெட்டவங்களா இருந்தாலும் அவங்களுடைய சமுதாயத்துக்கு அவங்களுடைய குடும்பத்துக்கு அவன் நல்லவன் செய்வராக இருப்பான். So you can see that good works whoever is doing also cannot just come and say, because they are just doing in the worldly system and knowledge of what it is. That's it. அவர்கள் எல்லோரும் இந்த உலகத்தின் பிரகாரத்தின் படி அவர்கள் எல்லாவற்றையும் செய்கிறார்கள். But here is who's like holding on to believing and faith and saying I am like a Christian and I believe in the Lord Jesus and I'm saved. It doesn't match. This question would have been there in your mind for ages. How does it match? இங்க வந்து கிறிஸ்தவர்களும் நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், நான் ரட்சிக்கப்படுகிறேன், நான் விசுவாசிக்கிறேன் என்று நாம சொல்லிக்கிட்டும் இருக்க முடியாது. ரெண்டுமே வந்து ஒண்ணுக்கு ஒத்து போகாது. In Matthew chapter 16 you can see from verse 24 onwards, he says 24 to 27. மத்தேயு 16:24 ல இருந்து 27. It's a very important statement, but a very difficult statement that the Lord Jesus is saying. Verse 24 he says, then Jesus said to his disciples, if anyone desires to come after me, let him deny himself and take up his cross and follow me. இங்க 24 இயேசு சொல்லுகிறார், அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். Now what is our work? This is we'll think that our work is to
take up the cross and go behind Jesus, like be physically, or might be sitting in the church and praying, or just going under the cross and praying all the time. Is that what it means? ஓ Or அப்படி just might be carrying the cross and might be going around this place. Is that what it is? அப்படி என்றால் நாம் நிஜமாவே வந்து சிலுவையை தூக்கி கொண்டு இப்படியே சுத்தி வரணும், இல்ல சிலுவைக்கு கீழே உட்கார்ந்து கொண்டு ஜெபிக்க வேண்டும், இல்லை ஒரு இடத்துல உட்கார்ந்து நாம வந்து ஜெபிக்கணும், அதுவா நம்மளுடைய வேலை? Is that the works that he's saying? அந்த வேலையை அவர் சொல்லுகிறார். For whoever, in verse 25, for whoever desires to save his life will lose it, but whoever loses his life for my sake will find it. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். Verse 26, for what profit is it to a man if he gains the whole world and loses his own soul? மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? Or what will a man give in exchange for his soul? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? Verse 27, for the Son of Man will come in the glory of his Father with his angels, and then he will reward each according to his works. மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடு கூட வருவார், அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலனளிப்பார். So whatever the Lord is saying, you need to deny yourself and you need to carry the cross. Or if you say that whatever thing you are doing in the Lord, in the name of the Lord, in faith, and you are saved, everything will be rewarded and seen in works. என்னதான் அங்கே தேவன் சொன்னாலும், நீங்கள் உங்களையே வெறுக்க வேண்டும், சிலுவையை சுமக்க வேண்டும், என் பின்னால் வர வேண்டும் என்றெல்லாம் சொன்னாலும், நீங்கள் விசுவாசத்தினால ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் தேவன் சொல்லுகிறார் அவனவனுடைய கிரியைகளின் நிமித்தம் அவர் பலனளிப்பார் என்று சொல்லுகிறார். You can see that in Matthew chapter 25, it says about the 10 virgins, 5 wise virgins and 5 foolish virgins. மத்தேயு 25வது அதிகாரத்துல 10 கன்னிகைகளை குறித்து சொல்லப்படுகிறது. 5 புத்தியுள்ள கன்னிகைகள், 5 புத்தி இல்லாத கன்னிகைகள். They were all really, if you see, all might be, you can put as the ones who know the Lord, but you can see 5 was seen as wise, 5 as foolish. அங்கே 10 பேருமே வந்து தேவனை அறிந்தவர்கள் தான், ஆனால் அதுல 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். And now you can see here parable of the talents. You can see that one got 5 talent, 2 talent, 1 talent. Everyone got talents. இங்கே தாளந்து அந்த உவமையை பார்த்தோம் என்றால் 1 தாளந்து, 2 தாளந்து, 5 தாளந்து, எல்லாருக்குமே தாளந்து கிடைத்தது. There you can see that everyone was judged upon what they did, the faith or whatever they believed in the Lord Jesus, what happened in that. ஆனால் ஒவ்வொருவருக்குமே அவர்களுக்கு எப்படி நியாயம் தீர்க்கப்பட்டது என்றால் அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை குறித்து அதில் தான் அவர்களுக்கு நியாயம் தீர்க்கப்பட்டது. Last year on the 21st of December I took a sermon what does it mean for you to believe in the Lord? 21வது டிசம்பர் 21 நான் ஒரு பிரசங்கம் எடுத்தேன், நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கிறது என்றால் என்ன அர்த்தம் என்று. Not in my whole of my wild dreams I expect you to remember that sermon. I'm not saying that. நீங்க வந்து அதை ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சொல்லவில்லை. But believe in itself is like I believe and I will do a work. Okay, believing in the Lord leads will make me do a work. Okay, fine. நான் வந்து விசுவாசிக்கிறேன், நான் அந்த கிரியை செய்கிறேன். ஆமா, நான் விசுவாசிப்பது என்னை அந்த கிரியை செய்ய வைக்கும். Sometimes it might be two disconnected things in our life. I believe in the Lord Jesus and then I force myself to do a work. நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், ஆனால் அந்த வேலையை செய்வதற்கு நான் என்னை கட்டாயப்படுத்துகிறேன். I know that in believing there are works involved. If I believe I need to do works or there's works involved, I know that. எனக்கு தெரியும், விசுவாசிக்கிறேன் என்றால் விசுவாசிக்கிறதோடு கூட அதுல வந்து கிரியை ஈடுபட்டிருக்கிறது என்று எனக்கு தெரியும். If I believe in Jesus, if I'm a Christian, I need to show good works. I know that. நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன் என்றால், நான் ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறேன் என்றால் நான் நற்கிரியைகளை காண்பிக்க வேண்டும் எனக்கு தெரியும். If I say that I believe in Jesus who himself is the whole stature of good work and everything he has done, so I also need to show myself as a believer by doing some good works. நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், இயேசுவே வந்து அந்த நற்கிரியைகளுக்கு ஒரு ரூபமாக இருக்கிறார், நானும் கிறிஸ்தவனாக இருந்து கொண்டு நற்கிரியைகளை நானும் செய்ய வேண்டும். Sometimes many of them or some of them might be even trying to serve God or ministry or something, also thinking that because I believe I have to do like that. If I don't do this, then they won't believe that I am a believer.
சில நேரங்கள்ல வந்து சில பேர் அவங்க ஊழியம் செய்யறது கூட, ஓ நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், அதனால நான் இதை செய்ய வேண்டும், நான் இதை செய்யவில்லை என்றால் நான் ஒரு விசுவாசி என்றே நம்ப மாட்டார்கள். We also teach the children, or like ours, if I have a son who is going to get baptized, I believe in the Lord Jesus. Immediately after he believe, from the next day onwards, we'll teach him, you do this, you do that. If you don't do this, it is wrong. If you don't do this, it is right. Like, do this 10 right things, don't do this 10 wrong things. Immediately, till that time, nothing is there much. You live however it is. After you are now saying, I'm saved, I believe, I got baptized, suddenly 20 rules will come saying, you do this, don't do that, because now you need to show yourself as a believer, because now you are shown outside that you are a believer. You have to do some good works so that everything is right in men's eyes and hopefully in God's eyes. அது எனக்கு இப்ப வந்து ஒரு ஒரு மகன் இருக்கிறான். இப்ப நான் அவனுக்கு வந்து ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும் என்றால் உடனே நான் வந்து உடனே விசுவாசிக்க வேண்டும் என்றால், இப்பொழுது வந்து நான் ஒரு 20 ரூலை கொண்டுட்டு வருவேன். இத மாதிரி எல்லாம் நீ செய்யி, இதையெல்லாம் நீ செய்யாத. அப்ப அவங்களுக்கு என்னன்னா, நான் வந்து ஒரு விசுவாசியா இருக்கிறேன் என்றால் மற்றவர்கள் என்னை விசுவாசிக்க வேண்டும், நம்ப வேண்டும் என்றால் நானும் இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்ற கட்டாயத்தில் அவர்களும் அதை செய்கிறவர்களாக இருப்பார்கள். But here the whole basis of work, starts from our, when we say believe, we need to know the word, what it means to be believe. ஆனால் இங்கே நான் விசுவாசிக்கிறோம் என்று சொன்னால், அந்த விசுவாசிக்கிறோம் என்கிறதற்கு அர்த்தத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது நம்ம செய்கிற எல்லா வேலைக்கும் அந்த அடிப்படை என்னவென்று நமக்கு தெரிய வேண்டும். Believe in itself, I had said before, is a verb. That means believe in a word itself is work. Verb is something that denotes a work. English basic thing, might be free English class I'm giving you now, okay? But whatever I know, I'm not a big person in English, but I'm saying believe in itself is a verb. இப்ப நம்ம விசுவாசிங்கிற ஒரு வார்த்தையை எடுத்துக்கொண்டாலே அதுவே வந்து ஒரு இலக்கண சொல்லாக இருக்கிறது, செய்வினையாக இருக்கிறது. அப்படி என்றால் ஒரு வேலை செய்ய வேண்டும். When you say you believe in Jesus, நீங்க வந்து நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன் என்று நீங்கள் சொல்லும்போது, or when apostle John, when in the gospel according to John says, for those who believe have eternal life, that believe in its word itself. நீங்க அப்போஸ்தலர் யோவான் சொல்லுகிறார், யார் இயேசுவை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று. அந்த விசுவாசிக்கிறது என்கிற வார்த்தையிலேயே that believe in itself has a work that is there within us. It starts right from our heart. It starts from within our soul. It starts moving our heart and soul. இப்ப அந்த விசுவாசிக்கிறதுங்கிற அந்த வார்த்தையிலேயே வந்து அந்த கிரியை இருக்கிறது. அது நம்மளுடைய இருதயத்திலிருந்து, நம்மளுடைய ஆத்மாவிலிருந்து அது அசைக்கப்படுவதாக இருக்கிறது. See, for us to do something, first our heart needs to move. நாம் ஏதாவது ஒரு காரியத்தை செய்வதற்கு முதலாவதாக நம்மளுடைய இருதயம் அசைக்கப்பட வேண்டும். For us to do something truthfully, our heart needs to move. நாம் எதையாவது ஒன்றை உண்மையாக செய்வதற்கு நம்மளுடைய இருதயம் அசைக்கப்பட வேண்டும். So if you say believe, something needs to move in my heart and my soul needs to be shaken for me to now even try to do something outside. நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது என்னுடைய இருதயத்துக்குள்ளாக, என்னுடைய ஆத்மாவுக்குள்ளாக ஏதோ ஒன்று அசைக்கப்பட வேண்டும் நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்வதற்கு. If one person, if someone sees me in trouble, one person is saying that, I am in trouble, this always happens, don't copy me in that, but see, I like doing work. If I touch the hoover downstairs, 10 people will come and touch the hoover saying, give me the hoover. நான் இப்ப வந்து நான் ஒரு வேலை செய்யறேன்னா, நான் கீழே வந்து நான் போய் அந்த ஹூவரை எடுத்தேன்னா உடனே 10 பேர் வந்து அதை வந்து எடுப்பாங்க. No, I'm not saying wrong, you all love me, I know, but I'm saying that because you want to help because I am doing it, for example, for the person I am, so you might be coming the room because of him I want to help. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன், என்னை நீங்கள் நேசிப்பதனால நான் செய்கிறேன்ங்கிறதுனால அந்த நபருக்காக நீங்க வந்து செய்யறீங்க. Or might be because of love or something, like if what will the pastor think if he see that he is sitting there and I am taking the hoover, that also sometime we might help, சில நேரங்கள்ல வந்து பாஸ்டர் என்ன நினைப்பாங்க, அவங்க செய்யறாங்க அதனால நான் போய் செய்யறேன் அப்படியும் நினைக்கலாம். Why I am saying all this is because I also pass through all these situations, ஏன் இத நான் சொல்றேன்னா நான் இந்த மாதிரி கடந்து வந்திருக்கிறேன். But if someone is really moved and coming, it's moved and coming is different from we are coming just for the sake of doing. For example, I became a believer, so I need to do some work, is different from I am now believing in my Lord and my heart is moving
to work. So you can see the movement is happening inside. When you're believing itself is moving inside. When you are a believer, which means you are a mover. Then you are a mover, then you will move and do some work. I'm not நான் saying இப்ப about physical work at all, don't get me wrong at all, நான் வந்து நான் தேவனை விசுவாசிக்கிறேன், அதனால நான் இந்த மாதிரி ஏதாவது வேலைகளை செய்ய வேண்டும் என்பதற்கும், நான் என் தேவனை நான் விசுவாசிக்கிறேன், என்னுடைய இருதயம் அசைக்கப்படுகிறது, நான் என் தேவனை விசுவாசிக்கிறதுனால நான் இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று என்னுடைய முழு இருதயத்தோடு நான் வந்து செய்கிறதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. That's why in Ephesians chapter 2 and verse 8 he starts, before he says 10 for we are his workmanship, he says from verse 8, for by grace you have been saved through faith, and that none of yourself, it is the gift of God. அதனால்தான் எபேசியர் 2:8 அவர் சொல்லுகிறார், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. That is where the first movement happening, where Apostle Paul is saying. That's where when you read the Acts of the Apostles, when we read the disciples, everyone, the movement happened when they received the undeserved gift of God, when they were saved by grace through faith. It is not any of your doing. It is not because you came and followed me. I chose you. It is a gift that I am giving to you. அதெல்லாம் நம்ம அப்போஸ்தலர் புத்தகத்தையும் சரி, அந்த எல்லா கடிதங்களையும் சரி நாம் படித்தோம் என்றாலும் எல்லாவற்றிலையும் இதுதான் சொல்லப்படுகிறது, நாம் நம்மளுடைய கிருபையினால நம்மளுடைய விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்று. தேவனே வந்துதான் நம்மை தேர்ந்தெடுத்து அவருடைய கிருபையினால நாம் ரட்சிக்கப்பட்டோம். இது தேவனுடைய ஈவு. It is that not of yourself, verse 8. அதுல வந்து இது உங்களால் உண்டானதல்ல. Verse 9, not of works lest anyone should boast. ஒருவரும் பெருமை பாராட்டாத படிக்கு இது கிரியைகளினாலே உண்டானதல்ல. So when this movement is happening in your heart, that my Lord Jesus has come searching for me and come and saved me, who was dead in all our trespasses. Ephesians chapter 2 from verse 1 to 4 or 6, 4 or 5 is all about our wrongdoings. That's what it's saying, how we lived formerly. எபேசியர் 2:1 4-5 வசனங்கள் வரைக்கும் நாம் முன்பாக எப்படி வாழ்ந்தோம், நம்மளுடைய எல்லா அக்கிரமங்களை குறித்தும் சொல்லப்படுகிறது. And when the movement is happening, when I'm believing in the Lord, that means this movement is happening in me. Now this move, this salvation is now leading me to work. This belief in itself is working in me and leading me to work. That is our Lord Jesus. That is the salvation. நான் இந்த இயேசுவை, எனக்காக அவர் வந்த இந்த இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன் என்று நாம் விசுவாசித்து நம்மளுடைய இருதயத்துக்குள்ளாக ஒரு அசைவு உண்டாகும் பொழுது அந்த ரட்சிப்பு ஆனது நம்மை கிரியையை செய்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறது. This work is good work. இந்த கிரியை தான் நற்கிரியைகள். This work will be judged. This is the deeds that will be looked into and rewarded in the last day. இந்த கிரியைகள் தான், இந்த நற்கிரியைகள் தான் பார்க்கப்படும், அதற்கு அந்த கிரியைகளுக்கு தக்கதாக நமக்கு பலன் அளிக்கப்படும் கடைசி நாட்களில். Amen. Amen. Are you with me? நீங்கள் Do என்னோடு you get the gist of what I'm trying to say? நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று புரிகிறதா? In Titus chapter 2, if you turn, தீத்து 2 நீங்கள் எடுத்தீர்கள் என்றால், in Titus chapter 2, here you can see a progression of things he's saying. In Titus chapter 2, the same thing. From verse 11 he starts. He says, for the grace of God that brings salvation has appeared to all men. தீத்து 2:11 வசனத்தில், ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி. It doesn't say to you, good man. It doesn't say that you are good, they are worse, so it appears only to good man. It says the grace of God that brings salvation has appeared to all men. இங்கே சொல்லவில்லை, ஓ நீ நல்ல மனிதன் உனக்கு, ஓ நீ வந்து இந்த கெட்ட மனிதன் இவனுக்கு, அப்படி என்று சொல்லவில்லை. இங்கே சொல்லப்படுகிறது எல்லா மனிதருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்கதாக தேவ கிருபை பிரசன்னமாகி. In verse 12 he says, teaching us that denying ungodliness and worldly lusts, we should live soberly, righteously and godly in the present age. 12வது வசனத்துல, நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி. So now we can see that the salvation, the grace of God that brings salvation has appeared to all men, and what it teaches us is,
இப்பொழுது நாம் பார்க்கிறோம் அந்த தேவ கிருபையானது பிரசன்னமாகி ரட்சிப்பை எல்லாருக்கும் கொடுக்கிறது. அது எதை கற்றுக் கொடுக்கிறது என்றால், See, that is how it progresses. That is how salvation works. It says, teaching us that denying ungodliness and worldly lust. அது நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்றால், நாம் வந்து அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து, You cannot just say that I am saved now, the Lord has forgiven all my sins through the blood of Jesus Christ, and push it, try to like just not care and ungodly and worldly lusts and ungodliness we just live. You should not then say that blood of Jesus Christ has cleansed everything off. You cannot say. நான் வந்து நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், நான் வந்து என்னை இயேசு கிறிஸ்து என்னை வந்து ரட்சித்தார் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு நாம் வந்து, ஆனால் எல்லா லௌகீக இச்சைகளையும் அவபக்தியையும் செய்து கொண்டு நாம் வந்து சொல்ல முடியாது இயேசுவின் ரத்தம் என்னை ரட்சித்தது, சுத்திகரித்தது என்று சொல்ல முடியாது. But the salvation that moves in your heart firstly teaches us that denying ungodliness and worldliness. ஆனால் நமக்குள்ளாக இருக்கிற அந்த ரட்சிப்பு, நம்மளுடைய இருதயத்தை அசைக்கிற அந்த ரட்சிப்பானது முதலாவதாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுக்க வேண்டும். Don't justify these things in our life. இந்த காரியங்களை நாம் நம்மளுடைய வாழ்க்கையில நாம் it takes so much of discipline and practice and guidance and sanctification. That's why the Lord sanctifies us, for us to now deny these things. But you should always be careful, and you should always be expectant and learning what the salvation teaches you. The power of God, the grace of God teaches you. You need to be open. That's why a day-to-day connection and communion with our Lord is so important. அதனால்தான் நம்மளுடைய வாழ்க்கையில வந்து நாம் இந்த ரட்சிப்பு நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது, எதோடு இணைக்கிறது என்பதில் நாம் மிகவும் கவனம் உள்ளவர்களாக, அக்கறை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் அப்படியே நாம் அதை வந்து எடுத்து வைத்து விட்டு நாம் நம்மளுடைய வேலையை கவனிக்க. So it says that what the salvation teaches us is first denying. முதலாவது ரட்சிப்பு நமக்கு எதை சொல்லிக் கொடுக்கிறது என்றால் வெறுப்பதற்கு. And then it says about how we need to live. We should live soberly, righteously and godly in the present age. அதற்கப்புறம் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி. Soberly means தெளிந்த புத்தி, clear mind. You should have a clear mind about what you are believing. You should not just be vague about all things. Vague will be in the beginning, but you should put your whole heart and soul and mind to know your Lord Jesus, so that you are sober in living, sober in knowing your Lord, sober in living. நாம் வந்து தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படின்னா நம்மளுடைய ரட்சிப்பு, நாம் தேவனை குறித்து தெரிந்து கொள்வதற்கு, நம்மளுடைய ரட்சிப்பை குறித்து தெரிந்து கொள்வதற்கு நாம் நம்மளுடைய இருதயத்தை, நம்மளுடைய ஆத்மாவை போட்டு நாம் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் அப்படியே சும்மா ஏதோ நமக்கு தெரிஞ்சதை வச்சுக்கொண்டு அப்படியே இருக்க முடியாது. And righteously and godly in the present age. நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே. Verse 13, looking for the blessed hope and glorious appearing of our great God and Savior Jesus Christ. நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகா தேவனும் நமது ரட்சிப்புமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின். Looking forward for the coming of our Lord Jesus Christ. நான் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்காக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். And then in verse 14 he says, what did the Lord do for us? He says, verse 14, who gave himself for us, that he might redeem us from every lawless deed and purify for himself his own special people, zealous for good works. 14வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், அவர் தம்மை சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். So why did the Lord Jesus give himself for you? எதற்காக இயேசு கிறிஸ்து அவரையே உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார்? That he might redeem you from every lawless deed. அவர் சகல அக்கிரமங்களிலிருந்து உங்களை மீட்டுக் கொள்வதற்காக, and purify for himself, நம்மை அவருக்காக பரிசுத்தம் சுத்திகரிப்பதற்கும், his own special people, அவருக்குரிய சொந்த ஜனங்களாகவும், zealous for good works, நற்கிரியைகளுக்காக பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும். This is what the Lord has done for us. இதுதான் தேவன் நமக்காக செய்திருக்கிறார். This is why the Lord gave himself for us. இதற்காக தான் தேவன் அவரையே நமக்கு கொடுத்திருக்கிறார். And this is the only one
from where our heart needs to move. இந்த ஒரு காரியத்துல தான் நம்மளுடைய இருதயம் அசைக்கப்பட வேண்டும். Our heart will sometime only move when God gives us something that we like. How many of your hearts will be moved when God gives us something that we like? நமக்கு ஏதாவது நமக்கு விருப்பப்படுகிற காரியத்தை தேவன் நமக்கு கொடுத்தார் என்றால் நம்மளுடைய இருதயம் அசைக்கப்படும். That time after that it will be like praising and thanking and that this and all, heart will jump up and down and all. It's very, you know that, isn't it? அந்த நேரத்துல பார்த்தோம்னா நம்ம தேவனை துதித்துக் கொண்டு ஆராதித்துக் கொண்டு நம்மளுடைய இருதயம் மேலும் கீழுமாக குதித்துக் கொண்டு இருக்கும். So it is good for that at that time to jump, no problem at all. The Lord has done great things. It is joy and everything. But our movement starts from here. It starts from our Redeemer who for redeeming us gave himself, that he wants to now purify us and make us a special people, zealous for good works, and that is what is going to be judged in the end days. அவர் இந்த இடத்துல ஆனா நம்மளுடைய இருதயம் எதற்காக அசைக்கப்பட வேண்டும் என்றால், அவர் நம்மளுடைய அக்கிரமங்களிலிருந்து நம்மை மீட்டு கொண்டு அவர் நம்மளை அவருடைய சொந்த ஜனங்களாக்கி நற்கிரியைகளுக்கு பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இருப்பதற்கு நம்மளுடைய இருதயம் அசைக்கப்பட வேண்டும். James put this thing in a very different way. How many of you believe in the Lord? எத்தனை பேர் நீங்கள் Now don't lift your hand. Everyone believe in the Lord. I'll take that. Okay. எல்லாருமே தேவனை விசுவாசிக்கிறோம். But if you see that in James, in chapter 2 and in verse 19, he's saying once you believe that there is one God, you do well. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். Even the demons believe and tremble. பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. That is what he is saying, because he started with faith without work is dead. He started with faith and said, some might say there is faith, some might say there is work. Faith without work is dead. And now he is putting a statement there saying, you believe that there is one God, you do well. இங்கே யாக்கோபு என்ன சொல்கிறார் என்றால், சில பேர் விசுவாசிக்கிறோம் என்று சொல்கிறார்கள், சில பேர் கிரியை குறித்து சொல்லுகிறார்கள். அதற்தான் அவர் சொல்லுகிறார், விசுவாசம் கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், நீ தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய். But he is also saying even demons says that demons actually believe and tremble. அவர் அதோடு கூட சொல்லுகிறார், பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன என்று சொல்கிறார். If we believe and tremble, it would have been different. Demons believe and tremble. நாம் விசுவாசித்து நடுங்குகிறோம் என்றால் அது வித்தியாசம். ஆனால் இங்கே பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. See, the theme is the same everywhere. You don't need to now go and find one verse and that verse as the basis of your life. Your life should be based on your day-to-day manna, day-to-day meditating on Lord's word through the Holy Spirit, and then build yourself, excel in good works through the Spirit, through faith. But what you believe, that's what it is. இங்கே கருத்து எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி தான் இருக்கிறது. நீங்கள் ஒரு வசனத்தை மட்டும் படித்துவிட்டு நீங்கள் அதன்படி எடுத்துக்கொள்ளாதீர்கள். நீங்கள் தேவனுடைய வசனத்தை தியானித்து பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் விசுவாசத்தோடு கிரியையை செய்ய வேண்டும். அதுதான் நற்கிரியைகள். We also are called to confess our faith. We need to surely confess, exhibit what we believe. That is great. Confess our faith. That is great. நாம் நம்மளுடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவதற்காகவும் தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம நம்மளுடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவது நல்லதுதான். But just not stop there. ஆனால் அதோடு நிறுத்தி விடாதீர்கள். We need to say to ourselves, நாம் நமக்குள்ளே சொல்லிக் கொள்ள வேண்டும், all my good works and deeds which I think I am doing is not saving me. That we need to teach ourselves. நமக்கே நாம் கற்றுக்கொள்ள கொடுக்க வேண்டும், நான் செய்கிற எல்லா நற்கிரியைகளும் என்னை ரட்சிக்க போவதில்லை. Any good work we are trying to do, you need to say to yourself, teach yourself that it is not for saving me. It doesn't save me. These things are not saving me. நான் என்ன நற்கிரியைகளை நாம் செய்தாலும் சரி, நமக்கே நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும், இந்த செய்கிற நற்கிரியைகள் எல்லாம் என்னை ரட்சிக்க போவதில்லை என்று. You need to adamantly stand in only one place, that only the Lord Jesus Christ can save you. நீங்கள் மிகவும் தீவிரமாக பிடிவாதமாக ஒரு இடத்திலேயே நிற்க வேண்டும், இயேசு கிறிஸ்து மட்டும்தான் என்னை ரட்சிக்க முடியும். The Lord only can save you. There is no one else was there for to save you in who you are, and that's why my life is for the Lord, and from there on everything flows from me. இயேசு கிறிஸ்து மட்டும்தான் என்னுடைய தேவன், மட்டும்தான் என்னை ரட்சிக்க முடியும். அதனால் தான் என்னுடைய வாழ்க்கை தேவனுக்காக, அதிலிருந்து எல்லாமே ஆரம்பிக்கப்படுகிறது. That is how the Lord has kept everything.
அப்படிதான் தேவன் எல்லாவற்றையும் வைத்திருக்கிறார். We only want one short thing. Oh, if you believe in the Lord Jesus Christ, if you confess that Jesus is Lord, I am saved. Then immediately another one more thing: get baptized. That's it. And then I'm a member of a church. 3 things done. That's it. My life is pure, clean. Sometimes it might be just that steps, 1 or 2 steps you just see. ஆனால் நமக்கு எப்பொழுதுமே குறுக்கு வழிதான் வேண்டும். ஒரு சிறு சிறு காரியங்களை செய்யும். நான் எனக்கு எப்பவுமே ஒரு ஒரு வழி வேணும். நான் நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், நான் ரட்சிக்கப்படுகிறேன். அடுத்து 2வது நான் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். 3வது நான் சபைக்கு வர வேண்டும். இந்த மாதிரியான காரியங்களை நான் செய்தால் முடிஞ்சது. Actually, correctly, shortcut only we are looking for. You told right only. So, but there is a method of salvation that the word of God clearly explains. ஆனால் ரட்சிப்புக்கு ஒரு வழி இருக்கிறது. அதை தேவனுடைய வார்த்தை மிகவும் தெளிவாக விளக்கம் கொடுக்கிறது. The salvation of the Lord appeared to you. தேவனுடைய ரட்சிப்பானது உங்களுக்கு முன்பாக வருகிறது. He revealed himself to you. அது உங்களுக்கு தேவனை வெளிப்படுத்துகிறது. And he worked in you through the Holy Spirit. அவர் உங்களுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவரின் மூலமாக கிரியை செய்கிறார். And the Holy Spirit worked in you. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக வேலை செய்கிறார். And in you was birthed a new creation, a new man. நீங்கள் ஒரு புதிய சிருஷ்டியாக, புதிய மனிதனாக ஒரு பிறப்பு எடுக்கிறீர்கள். Now there is a new man in you. உங்களுக்குள்ளாக ஒரு புதிய மனுஷன் இருக்கிறான். Now he will implant in you a new principle of life. அவர் உங்களுக்குள்ளாக வாழ்க்கையின் ஒரு புதிய கொள்கைகளை அவர் புகுத்துகிறார். And he wants to that principle of life, that new man, to grow and manifest and reveal outside. அந்த புதிய கொள்கையானது அந்த புதிய மனிதன் அதையெல்லாம் கற்றுக்கொண்டு அவனை வெளிப்படுத்துவதற்காக. In short, we just need not just stop and just I believe in the Lord Jesus, that's it. அதோடு கூட நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன் அப்படியே நிப்பாட்டி விடுவதற்கு அல்ல. Our life should be always about born again, rebirth, new man, new creation in Christ Jesus. நம்மளுடைய வாழ்க்கை எப்பொழுதுமே மறுபிறப்பு, மீண்டுமாக பிறப்பது, புதிய மனுஷன், இயேசுவுக்குள்ளாக புதிய சிருஷ்டி என்று இருக்க வேண்டும். See, our justification is by faith only, not by work. We are not justified by work. நாம் நீதிமானாக்கப்படுவது விசுவாசத்தினால் மட்டும்தான், கிரியையினால் அல்ல. But faith means real faith. Everything that we say is not faith. Faith means real faith. விசுவாசம் என்றால் உண்மையான விசுவாசம். நாம் சொல்லுவது எல்லாம் விசுவாசம் அல்ல. The faith that moves me and the faith that leads me to works. இந்த விசுவாசம் என்னை அசைக்கிறது, அந்த விசுவாசமானது என்னை கிரியைகளுக்குள்ளாக வழி நடத்துகிறது. Apostle Paul, whenever he is commending people about different churches, Thessalonians and everyone, Thessalonica church, everyone is commending them for the works of faith. அப்போஸ்தலர் பவுல் தெசலோனிக்கா சபையில மற்றவர்கள் எல்லாரையும் அவர் பாராட்டும் பொழுது அவர்களுடைய விசுவாசத்தின் கிரியைகளை குறித்து அவர் பாராட்டுகிறார். The moment you gave your life to the Lord Jesus, the Holy Spirit acted upon you and you have a new man in you. You are born again. எந்த நேரத்துல நீங்க உங்களுடைய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவிடம் ஒப்பு கொடுக்கிறீர்களோ, எந்த நேரத்துல பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் கிரியை செய்கிறாரோ, அப்பொழுது உங்களுக்குள்ளாக ஒரு புதிய மனிதன் உருவாகிறான். And from there on, one of the main thing is for the new man to grow. Everything that the Spirit offers to you is at your disposal for the new man to grow, so that it can manifest outside and it will reveal the works, it will do works. ஏனென்றால் அந்த நேரத்துல அந்த புதிய மனிதன் வெளிப்படுத்துவதற்காகவும் அந்த புதிய மனிதனுக்குள்ளாக கிரியைகளை வெளிப்படுத்துவதற்காகவும் தான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள கிரியை செய்கிறவராக இருக்கிறார். See, if there is the life of Jesus, new life in us, இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை நமக்குள்ளாக புதிய வாழ்க்கை இருக்கிறது என்றால், if there is new life in us, நமக்குள்ளாக புதிய வாழ்க்கை இருந்தால், then our new man will be active. அப்பொழுது நம்மளுடைய புதிய மனிதன் அவன் செயல்படுகிறவனாக இருப்பான். Then how it will happen is in Romans chapter 2, and if we see in verse 6 and 7, you see ரோமர் 2:6-7 படித்தீர்கள் என்றால், who will render to each one according to his deeds. Yes, தேவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிப்பார். And eternal life to those who by patient continuance in good
seek for glory, honor, and immortality. சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். There will be always a patient continuance in doing good in you. எப்பொழுதுமே உங்களுக்குள்ளாக நற்கிரியைகளை செய்வதற்கு சோர்ந்து போகாமல் தொடர்ச்சியாக செய்கிறது காரியம் இருக்க வேண்டும். You might backslide sometimes. சில நேரங்களில் நீங்கள் பின்தங்கி போகலாம். You might allow sometimes the world to entice you. சில நேரங்களில் இந்த உலகம் உங்களை வஞ்சித்து கவர்ந்து இழுப்பதற்கு நீங்கள் அனுமதிக்கலாம். But you will rise up. ஆனால் நீங்கள் எழும்புவீர்கள். See, I am not saying that we won't be put down, we won't fall down, we won't backslide. It is not the case at all. But when it touches you, when the new man is active, you will fall, but you will wake up. But I'm not saying falling again and again. You will wake up, you will get up, and you know what to do and what not to do, how to live. The Lord will correct you. நான் சொல்லவில்லை நான் பின்தங்கி போக மாட்டோம், நான் கீழே விழுக மாட்டோம் என்றெல்லாம் நான் சொல்லவில்லை. ஆனாலும் அந்த நேரத்தில் உங்களுடைய புதிய மனிதன் செயல்படுகிறவன், அவன் உங்களை எழுப்பி தட்டி எழுப்புவான். அப்பொழுது நீங்கள் எழுந்து அந்த நேரத்தில், நான் மீண்டும் மீண்டுமாக விழ வேண்டும் என்று சொல்லவில்லை, ஆனால் எழுந்து நீங்கள் அந்த நேரத்தில் உங்களை சரிபடி செய்து கொள்ள. And then he says that you are now, through your good deeds, you will receive eternal life to those who by patient continuance in doing work seek for glory, honor, and immortality. இங்கே அவர் சொல்லுகிறார், நீங்கள் நித்திய ஜீவனை அளிப்பீர்கள், சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு. This glory, honor, and immortality is not saying that glory to God, it's glory, honor to God. Why you need immortality to God? You are going to do immortality to God. He is already immortal. It is for us. It is us. இங்கே இந்த மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேவனுக்கு என்று சொல்லவில்லை, இங்கே நமக்காக அது சொல்லப்படுகிறது. See, Jesus is the Son of God, the first fruit in Christ, the first fruit in the family. இயேசு கிறிஸ்து தேவகுமாரனாக இருக்கிறார், அந்த குடும்பத்துல முதல் கனியாக இருக்கிறார். The first fruit of all creation. எல்லா சிருஷ்டிக்கும் முதல் சிருஷ்டியாக இருக்கிறார். And we are all adopted sons of God. நாம் எல்லோரும் புத்திர சுவிகாரம் பெற்றவர்கள். புத்திர சுவிகாரம் பெற்றவர்கள். We are all adopted sons of God. நாம் எல்லோரும் புத்திர சுவிகாரம் பெற்றவர்கள். Our Lord is glorious. நம்மளுடைய தேவன் மகிமையானவர். He is full of honor. அவர் மிகவும் கனம் நிறைந்தவர். He is eternal, he is immortal. அவர் நித்திய ஜீவன் உள்ளவர், அவர் அழியாமை உள்ளவர். Everything of glory, honor, and immortality flows from there to us. எல்லா இந்த மகிமையும் கனமும் அழியாமையும் அங்கிருந்து நமக்கு வருகிறது. It will rise within us and give glory and honor back to God. அது நமக்குள்ளாக எழும்பி தேவனுக்கு மகிமையையும் கனத்தையும் மீண்டுமாக கொடுக்கிறது. See, if you see in the Bible, everyone, here they would have been, apostles, and you can see the disciples, they went many places. They might have been got beatings and got different other whatever difficulties they faced, they were stoned, everything happened. இங்க நம்ம அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கை எடுத்துக்கொண்டோம் என்றால், அவர்கள் போன இடத்துல எல்லாம் அவர்களுக்கு துன்பம் கிடைத்தது, அவர்களை அடித்தார்கள், அவர்கள் எல்லா கஷ்டத்தையும் அனுபவித்தார்கள். But there was also glory and honor followed them. They were, wherever they went, the glory was there. The people honored them. The people even glorified them. It is not wrong, and they were able to now give that back to God and then again receive. So this was what was happening. ஆனால் அவர்களை மகிமையும் கனமும் அவர்களை பின் தொடர்ந்தது. மனிதர்கள் அவர்களை மகிமைப்படுத்தினார்கள், மனிதர்கள் அவர்களை கனப்படுத்தினார்கள். ஆனால் அவர்கள் அதை தேவனுக்கு கொடுத்தார்கள், அவர்களுக்கு மீண்டுமாக கிடைத்தது. இப்படிதான் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்தது. Now I'll ask you, do you give honor to a man of God? நீங்கள் ஒரு தெய்வ மனிதனுக்கு நீங்கள் கனம் கொடுப்பீர்களா? This I'll ask, yes or no. Do you give honor to a man of God? நீங்கள் தேவ மனிதனுக்கு கனத்தை கொடுப்பீர்களா? Yes. ஆமா. But why you should give honor to God only, no? நீங்கள் தேவனுக்கு தானே கனம் கொடுக்க வேண்டும். Why you give honor to a man of God? எதற்காக தேவ மனிதனுக்கு கனத்தை கொடுக்கிறீர்கள்? We glorify man of God. We give glory to man of God. Glory means it's not like, don't think it is. We give glory to a person.
You know, ஒரு மனிதனுக்கு நாம் அந்த தேவ மனிதனுக்கு நாம் மகிமையை கொடுக்கிறோம். now why we give it? Because we know that we give it on the belief or with the thing that this glory and honor is going to be given back to God. நாம் எதற்காக நாம் அதை செய்கிறோம் என்றால் நாம் விசுவாசிக்கிறோம் நாம் கொடுக்கிற இந்த மகிமையும் கனமும் தேவனுக்கு போய் சேரும் என்று. Then you should not give glory and honor or anything to any man of God or whoever it is you think of kingdom of God, but no one should give you also anything. You should give everything to God. Does it work like that? அப்படியா? இல்ல. நீங்கள் எந்த மனுஷனுக்கும் சரி எந்த தேவ மனுஷனுக்கும் சரி மகிமையும் கனமும் கொடுக்க முடியாது, தேவனுக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும். அப்படியா நடக்கிறது? But when people of God, when believers in the kingdom of God, they work, they do God's work, God is the one who wants to give glory and honor to them through you and me, and he is the one who is now a man of God or believer or some. From there it goes back to him and it comes back from there, and that is what is said here. இங்கே ஒரு தேவனுக்கு ஊழியம் செய்கிற ஒருவருக்கு நாம் அவர்களுக்கு மகிமையும் கனமும் செலுத்தும் பொழுது அவர்கள் அந்த மகிமையையும் கனத்தையும் தேவனுக்கு கொடுக்கிறார்கள். அங்கிருந்து தேவனிடத்திலிருந்து அவர்களுக்கு வருகிறது. இப்படிதான் நடக்கிறது. அதை தான் இங்கே சொல்லப்படுகிறது. See, through faith, when we excel in good works in God, நாம் விசுவாசத்தினால நற்கிரியைகள்ல செய்வதற்கு தேவனுக்குள்ளாக நாம் நற்கிரியைகளை செய்வர்களாக இருக்கும் பொழுது we are the glory, honor and immortality will flow through us. That is something that you need to be assured about. மகிமையும் கனமும் அழியாமையும் நம் மூலமாக அது வெளியே வரும். அதில் நீங்கள் நிச்சயமாக இருக்க வேண்டும். You know, it flows to you and from you it flows back to God. அது உங்களுக்குள்ளாக வரும். அது உங்களிடத்திலிருந்து தேவனுக்கு போகும். It will rise from us. Every glory and honor we receive will rise from us back to God. நாம் பெற்றுக்கொள்கிற எல்லா மகிமையும் கனமும் நம்மளிடத்திலிருந்து எழும்பி தேவனுக்கு செல்லும். Next week we are going to see the last part of good works. நாம் அடுத்த வாரம் அந்த நற்கிரியையின் கடைசி பகுதியை பார்க்க போகிறோம். We are going to see what were the good works of Jesus and the apostles or disciples. What were their good works? நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலர்களுடைய நற்கிரியைகள் என்னவென்று பார்க்க போகிறோம். Because we all know that we are all through faith. Faith brings good works. Faith without work is dead. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் விசுவாசத்தின் மூலமாக நாம் நற்கிரியைகளை செய்கிறோம். விசுவாசமானது நற்கிரியைகளை கொண்டு வருகிறது என்று. And we are eager for our faith to now rise up and come out through good works. அந்த நம்மளுடைய விசுவாசமானது அந்த நற்கிரியைகளின் மூலமாக வெளியே வர வேண்டும் என்று நான் மிகவும் ஆவலாக இருக்கிறோம். Now the Lord has also revealed what are those good works. தேவனும் நமக்கு அந்த நற்கிரியைகள் எல்லாம் என்ன என்று நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். So that we can pray, we can believe and we can be ready for that. அப்பொழுது நாம் ஜெபிக்கலாம், நாம் அதற்காக ஆயத்தமாக இருக்கலாம். But how many of us here who all believe? Do you want to believe in the Lord Jesus? நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைக்க விரும்புகிறீர்களா? And if you all believe in the Lord Jesus, do you want to now be the ones of good work, doing good works, so that you will be rewarded and you can see that you are not condemned by God, but your faith produces work. நீங்கள் விசுவாசிக்கிறவர்களாக இருந்தீர்கள் என்றால் நீங்கள் நற்கிரியைகளை செய்து அந்த நற்கிரியைகளின் நிமித்தம் உங்களுக்கு பலன் கிடைக்க வேண்டும் என்றும் ஆனால் உங்களை தேவன் ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக்க வேண்டாம் என்றும் நீங்கள் நினைக்கிறீர்களா? And the indication or the pointer of your salvation, your good works will point to your salvation. நீங்கள் உங்களுடைய ரட்சிப்பை காட்டுகிறதானது உங்களுடைய நற்கிரியைகள் தான். Seeing your good works, they will glorify God. உங்களுடைய நற்கிரியைகளை பார்த்து அவர்கள் தேவனை மகிமைப்படுத்துவார்கள். That is also going to go to God only through faith. When a good work comes, that good work they will see and glorify God. விசுவாசத்தின் மூலம் நற்கிரியைகள் வரும் பொழுது அந்த நற்கிரியைகளை பார்த்து ஜனங்கள் மகிமைப்படுத்தும் பொழுது அந்த மகிமையானது தேவனுக்கு போகும். You want to be ready for that? நீங்கள் அதற்கு ஆயத்தமாக The Lord will the Holy Spirit will empower you. பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆயத்தப்படுத்துவார். Let's all just rise to our feet today. நாம் எல்லோரும் எழுந்து நிற்போம். We're just going to, there is nothing that can happen in our life without the third person, the most important person in the Trinity, that Jesus and Father is sent in their name, the Holy Spirit. The Holy Spirit is in you. The Holy Spirit wants to fill you more and more. The Holy Spirit wants to empower you. The Holy Spirit wants to come and do His works through you. Every good works
was already ordained by God as a way of your life. And it all comes by faith in Christ Jesus. It all comes when we submit, we surrender to the Lord, and we know for what we are saved, why we are saved, what is the purpose of life, right from the very word of God. We are not saved because someone else told us about God and we just know what they told. But we are saved because the Spirit of the Lord worked in you through one of your friends or brothers or sisters or however it is. But the Holy Spirit worked in you, introduced Jesus, brought the very Spirit of Jesus in you, so that now you are being purified, sanctified for good works. Holy Spirit, come upon each one of us here. Let's all just lift up our hands as a mark that we want to just receive what the Lord gives today. Unless it is granted from heaven above, how can a man receive what is of the kingdom of God? Unless it is granted from heaven above, none of our intellect or none of our thinking, we can receive anything. But when the heavens are open for you, when the heaven is open for you, when the Spirit of the Lord wants to come and fill each one of you here, He is the one who makes you able. He is the one who makes you ready. He is the one who can transform you. What we have seen now is the truth, but the truth is the one that is going to free you. Holy Spirit is the one who is going to come, the Spirit of truth. You heard the truth now, but there is a Spirit of truth who is going to come and establish it in your life. He's going to come and stir up your hearts today. He's come and going to move your soul today. You just need to lay, Lord, fill me with the Holy Spirit. Holy Spirit, come upon each one of us today, Lord. Come and empower each one of us today. For the very truth, Lord, we are not just blindly saying, Lord, we want what you have promised for us. Only the Spirit of the Lord bring everything of Christ into us today, Lord. Lord, come and empower your church. Come and empower each and every families here. Come and empower each and every children here for the glory of your name, for the glory of your kingdom. Let we all, Lord, be the ones, Lord, who is known for the good works in faith. Let it flow through us, Lord. Fill us with you, Lord. We want to fill ourselves with your very Spirit today, so that everything that comes out of us is everything of the Spirit, Lord. We want the works of the Spirit to be revealed, Lord. We the works of the Holy Spirit to be revealed through each one. Let we be a fragrance for Christ, Lord. Let we be the one, Lord, who is able to exhibit Christ out, Lord. Let everyone who is seeing us, Lord, see Christ in us, Lord. Let each one of you be the salt of this earth. Let you be the light of this world. In the mighty name of Jesus, let each of our light that comes out reveal the good works that, Lord, that you have created us for, Lord. Lord, we ask for forgiveness at this time, Lord, because of our ignorance and negligence. We might have overlooked many things, Lord. We would have pushed aside many things, but your word says, oh Father, that you have overlooked the days of ignorance, but you are the one who looks unto people who come to you in repentance. Acts chapter 17, he says he has overlooked the days of ignorance in you, but for the one who turns in repentance, he is the one who touches. He is the one who empowers. Holy Spirit, Spirit of the living God, come upon each one of us. Empower each one of us. Lord, all the glory and honor belongs to you, Lord. We thank you, Lord. The glory of God is placed in us, Lord. Lord, we thank you, Lord, that you have placed us, Lord, in heavenly places, seated us along with Christ, Lord. We thank you, Lord. We don't walk by sight, but we walk by faith.